இந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு ரொம்ப தூரம் போட்டனால நடக்கவே முடியலடி, காலெல்லாம் வலிக்கு. பிள்ளைங்க வேற வீட்டுல என்ன செய்யறாங்கன்னு தெரியல. ஆமாக்கா, பிள்ளைங்க எல்லாம் வந்திருப்பாங்க, பாவம் பசியோட இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப தூரம் போயிட்டு வந்தனால நம்மளால நடக்கவே முடியலக்கா, ரொம்ப கால் வலிக்கு. இதோட போய் பிள்ளைகளுக்கு வேற சமைச்சு கொடுக்கணும். ஆமா ஆமா, வீட்டுல என் மாமியா கிழவி வேற என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. நான் போனோன்னே என்ன எழுத எட்டு செய்ய போதோ தெரியல, ஒரே பயமா இருக்கு. ஏட்டி, நீயே பயப்படுற? ஆள பாரு, அவள உன் மாமியா கிழவியே வந்து பாருன்ற மாட்டே. என்னம்மா, எல்லாரும் இப்பதான் வேலை விட்டு வரீங்களா? இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன மீன்காரக்கா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு எங்களை ரொம்ப தூரம் வேலைக்கு போட்டாங்களா, அதனால வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் நடக்கவே முடியாம அசந்து போய் வந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லாட்டியம்மா, லோன் காசு கேட்கணும், அங்க போய் ஒருத்தரை பார்த்து கேட்டுறோம்னு போனேன். வழியில உங்களை பார்த்தேன், அதான் நின்று பேசிட்டு இருக்கேன். ஏக்கா மீன்காரக்கா, என் மாமியால பாத்தீங்களா? ஏதாவது சாப்பிட்டுச்சா? பாவம், இன்னைக்கு நாங்க அதுக்கு பிடிக்காத குழம்பு தான் வச்சுட்டு போனேன். என்ன செய்ய காத்திருக்கோ தெரியல. நான் போனதும் சாப்பிடாம மயங்க எங்க போயிருச்சோ தெரியலக்கா. ஏன் பைலட் பண்ண என்னதான் இருந்தாலும் அது என் மாமியா இல்லையா? அப்ப எனக்கு அக்கறை இருக்காதா? அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையோ தெரியல. போனது என் புருஷனுக்கு எனக்கும் சண்டை முட்டி விட்டுரும். என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியலையேன்னு நான் கவலைப்பட்டுட்டு வரேன். ஏட்டி சின்ன பொண்ணு, நீ ஒண்ணு அத குறிச்சு கவலைப்படாதடி. உன் மாமியா நல்லா சாப்பிட்டுச்சு மத்தியானம். ஏட்டி சின்ன பொண்ணு, உனக்கு தான் நான் சொன்னேன்ல, ஃபோன் பண்ணி கேளு. அவங்கள ஒரு வார்த்தை கேட்டேனாக்க சாப்பிட்டாவா இல்லையான்னு தெரியும். சாப்பிடல நீ வரலாம்னு சொல்லி கேட்டேன் தானே. ஒரு இடத்து ஃபோன் அடிச்சிருந்தா இந்த பிரச்சனை தேவையா உனக்கு? ஏட்டி சின்ன பொண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்க வீட்ல உன் மாமியாக்கு நான் தான் மீன் கறி கொடுத்தேன். ரசம் வச்சிருந்தியா, உருளைக்கிழங்கு காய் வச்சிருந்தியாமா, அது அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நான் வச்சிருந்த மீன் கறியை கொடுத்து சாப்பிட விட்டேன்டி. அப்ப என் மாமியா கிழவி மீன் கறி சாப்பிட்டு தெம்பா இருக்குதா? சரி சரி, பாத்துக்கலாம். சரி, நான் வாரேன்டிம்மா, நீங்க பார்த்து வீடு போய் சேருங்க. வரட்டும் இன்னைக்கு இவ எவ்வளவு நேரம் ஆச்சு. மத்தியானம் வெறும் ரசத்தையும் காயும் போட்டுட்டு போனோம். என்ன செய்ய ஏது செய்யணும் இல்லாம இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வராம இருக்கா. இன்னைக்கு வரட்டும், பேசிக்கிறேன். அத்தை அத்தை, பாடியம்மா வா, நேரம் போதுமா? என் நேரம் போயிட்டு எவ்வளவு நேரம் வச்சு வந்திருக்கிற? நான் ஒருத்தி இருக்கேன் வீட்டுல. ஏம்மா, என்ன சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க, எது செய்வாங்க, ஏதாவது யோசிச்சியா? நீ வச்சு போடுற அந்த ரசத்தை தின்னு தின்னு என் முழுங்காலாம் அந்த வலி வலிக்கு. நீ பாட்டுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? எம்மா என்னம்மா சத்தம்? என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தா உன் பொண்டாடி சத்தம் கேட்ட உடனே எழுந்து வந்துட்டியா நீ? எம்மை, உன் சத்தம் கேட்டுதாம்மா எந்திச்சு வந்தேன். ஒரே சத்தமா இருக்கவும் யாரும் என்னன்னு தெரியல, ஏதோ சண்டை கண்டு போடுறீங்களோ நினைச்சு பயந்து போய் எந்திச்சு வந்தேன். நல்லா தூங்கிக்கிட்டு தானே இருந்தேன். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரானே, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு தூங்க விடுறீங்களா? 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க சத்தத்துல நான் தூங்கவே முடியல. ஆமாடா, எப்ப பார்த்தாலும் என்னையே வாய் அடிக்கிறது பாரு. அவ இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கா, வெறும் ரசம் காயும் மட்டும் போட்டு போயிருக்கா. வந்து இதுக்கப்புறம் எப்ப சமைச்சு உன்னை நைட் வேலைக்கு எப்ப அனுப்புறது? அவ்வளவு சத்தம் போடுவேன்னு பார்த்தா நீ என்னையே வாய் அடிக்க பாக்குற. ஆமா சின்ன பொண்ணு, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? ஏங்க, அது இன்னைக்கு ரொம்ப தூரத்துல வேலை போட்டிருந்தாங்க, அதனால போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவ தான் சொல்லியாலுமா, அப்ப ஏமா நீ இப்படி கத்திட்டு இருக்க? அவ தான் இனிமே போய் சமைச்சு சாப்பாடு கொடுத்துருவாள், அது வரைக்கும் பொறுக்க முடியாதா? இப்ப வச்சிட்டு போன ரசத்தையும் காயும் சாப்பிட்டு எனக்கு இப்ப கை கால்லாம் உழையுது, ஒண்ணுமே செய்ய முடியல, ஒரு வேலை பண்ண முடியல. இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கிறாளே, வேலைக்கு போனாக்க கையில காசு இருந்து எம்மட்டையா கொடுத்தா? அவ தானே வச்சுக்கா, அவ வச்சுக்கிறதுக்காக நான் பழைய சத்து திங்க முடியுமா? எம்மா இப்ப என்னமா செய்யணுங்க? ஒண்ணு அவ நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகணும், இல்லையா அவ சம்பளத்தை வாங்கி என் கையில கொடுக்கணும். அப்பதான் அவ வேலைக்கு போகணும், இல்லையா வீட்டு படிவாசல தாண்டக்கூடாது பாத்துக்க. ஓ, கேள்வி அப்படி வருதோ? இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்க. ஏத்த நான் வச்சுட்டு போன ரசத்தையும் காயும் சாப்பிட்டு உங்களுக்கு கை கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கோ? ஆமாட்டி, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏங்க, இவங்க மத்தியானம் நான் வச்சுட்டு போனதை ஒன்றும் சாப்பிடல, மீன்கார காட்ட மீன் கறி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறா. இவளுக்கு தெரியாது, இப்ப வச்சிட்டு போனதான் நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். பூச்சிய மயம் முன்னாடி வேற போட்டு விட்டாலே, இவன் வேற என்னையே ஏசுவானே, நான் எப்படி சொல்லி சமாளிக்கிறது? கேட்டி, நீ என்னமா மீன் கறி வச்சிட்டு போன மாதிரி இம்புட்டு தெளிவா பேசிட்டு இருக்கற? நீ வச்சிட்டு போனது ரசமும் காயும் தானே, அப்புறம் என்ன வர மீன் கறி எப்படி சாப்பிட முடியும் நானே? அதெல்லாம் நான் வரும்போதே மீன்காரக்காவை பார்த்து பேசிட்டுதே வரேன். அவங்க எங்களை பார்த்து பேசிட்டு மதியம் உங்களுக்கு மீன் கறி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போனேன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா நீங்க உண்மையை மறைக்க முடியாது. இந்த மீன் கறி நேத்தா போய் கோர்த்து விட்டுருக்காளே, இவட்டையா போய் உண்மையெல்லாம் சொல்லணும் அவ? ஏம்மா, நீ தானே மீன் கறி சாப்பிட்டுக்கல, அப்புறம் ஏமா அவளோட சண்டை போட்டுட்டு இருக்க? பேசாம 2 பேரும் வாய் திறக்காம போய் அவங்க வேலையை பாருங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்க, இன்னும் ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. என்னத்து, எனக்காக என் புருஷன் பேசுனதை பார்த்து உங்களுக்கு வைத்திருச்சா இருக்குதா? உண்மையை என்னைக்கும் மூடி வைக்க முடியாது.
இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுக்கிறேன். போடி போய் வேலையை பாரு போ. இந்த மனுஷன் எப்ப எப்படி இருப்பாருன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலையே. இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நமக்கு சப்போர்ட்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன மக்கா ரொம்ப போர் அடிக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லப்பா, அம்மா என்ன காணோம் அதான் பாத்துட்டு இருக்கோம்பா. ஏன் மக்கா ரொம்ப பசிக்கா? நான் என்ன சாப்பாடு ரெடி பண்ணி தருவா? அதெல்லாம் வேணாப்பா, இப்பதானே டீ குடிச்சோம், அம்மா வந்துடட்டும்பா. ஏய் அம்மா, வீட்டுக்குள்ள ஜம்முன்னு மணக்கு, வீடெல்லாம் சுத்தமா இருக்குது. ஏன் மக்களா கூட்டிக்குள்ள வச்சிருக்காளே? ஏய் அம்மா வந்துட்டா. என்ன மக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பசியோட இருக்கீங்களா? அம்மா பசிக்கலாம் இல்லம்மா, நீ எப்ப வருவன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏய் அம்மா, என் மக்கா எம்பிட்டு வேலை பார்த்திருக்காங்க இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி மக்கா இருங்க, நான் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா நாங்க டீ குடிச்சிட்டே மிச்சம் ஒரு டம்ளர் டீ எடுத்து வச்சிருக்கோம், நான் போய் சூடு பண்ணி எடுத்து வரேன் உனக்கு. இல்ல இல்ல, ரெண்டு பேரும் அம்மிட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா என் பிள்ளைகள, நான் ஏதாவது சொல்லி சத்தம் போட்டா இப்படிலாம் சத்தம் போடக்கூடாதுன்னு என்னைய சொல்லுவீங்களே, பாத்தீங்களா அப்படிலாம் சொல்லி கொடுக்க போய் தான் இன்னைக்கு நான் இல்லாத போது இவ்வளவு வேலை பார்த்துருக்கு என் பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலை செஞ்சா உன் பிள்ளைங்க, செய்யல திட்டுவாங்கன்னா என் பிள்ளைங்களா? எம்மை அப்படியெல்லாம் இல்லம்மை, நீ நீ இருக்கும்போது நாங்க வேலை செஞ்சா ஏதாவது நொச்சு நொச்சு சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு எங்களை யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நாங்க செய்யறதே வேலை, அதனால நல்லா சுத்தபத்தமா செஞ்சு வச்சிருக்கோமா, அவ்வளவுதான்.